நண்பர்களே, நிக்கோலா டெஸ்லா ஒரு முறை சொன்னார், நீங்கள் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை கண்டறிய வேண்டுமானால் ஆற்றல், அதிர்வெண் மற்றும் அதிர்வு என்ற கோணத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற 99% மனிதர்கள் பௌதீக உலகத்தை மட்டும்தான் பார்க்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கணும், ஓடணும், மற்றவங்களோட போராடணும். இப்படி போராடினா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு நம்புறாங்க. ஆனா, மீதி இருக்கிற அந்த 1% வெற்றியாளர்கள் உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப சாதாரணமா, நிதானமா உட்கார்ந்துகிட்டு நினைச்சதை எல்லாம் சாதிச்சுக்கிறாங்க. அவங்க தொட்டதெல்லாம் துலங்குது. அவங்க கூப்பிட்டது எல்லாமே அவங்க கிட்ட வருது. எப்படி இது சாத்தியம்? அவங்க கிட்ட ஏதோ ஒரு மந்திரவாதம் இருக்கா? இல்லை. அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு குவாண்டம் ரகசியம். அவங்க தங்களோட அதிர்வெண்ணை எப்படி பயன்படுத்தணும்னு கத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நொடியில, நீங்க ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல அதிர்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்க உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அதிர்வெண் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை எப்படி மாத்துறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க அதிர்வெண் தான் உங்களைச் சுத்தி இருக்கிற மனிதர்களையும், உங்க பண வரவையும், உங்களோட ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்குது. இன்னைக்கு நாம இந்த அதிர்வெண்ணோட குவாண்டம் ரகசியத்தை மக்களுக்கு இதுவரை சொல்லப்படாத, யாரும் சொல்லாத உண்மைகளை நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையோட அதிர்வெண்ணை நிச்சயமாக நீங்களே மாற்ற முடியும். முதல்ல நாம ஒரு அறிவியல் உண்மையை ரொம்ப ஆழமா தத்துவத்தோட புரிஞ்சுக்கணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற இந்த மேஜை, நாற்காலி, இந்த உடம்பு, இந்த கம்ப்யூட்டர் இது எல்லாமே ஒரு திடப்பொருள் அப்படின்னு நாம் நம்புறோம் இல்லையா? ஆனா குவாண்டம் இயற்பியல் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த உலகத்துல திடப்பொருள்னு எதுவுமே கிடையாது. ஒரு பொருளை நீங்க மைக்ரோஸ்கோப் வழியா ஆழமா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது முதல்ல செல்கள் தெரியும். அதுக்கப்புறம் மூலக்கூறுகள் தெரியும். அப்புறம் அணுக்கள் தெரியும். அந்த அணுக்களுக்குள்ள என்ன இருக்கு? இந்த 99.9% வெறும் வெற்று வெளி தான் இருக்கு. அந்த வெற்று வெளிக்குள்ள எலக்ட்ரான்களும், புரோட்டான்களும் ஒளியோட வேகத்துல சுழன்று அதிர்ந்துகிட்டே இருக்கு. அதாவது ஒரு பொருள் திடமா இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு காரணம். ஒரு ஃபேனை நீங்க 5 ஸ்பீட்ல வைக்கும்போது, அதோட இறக்கைகள் தனித்தனியா தெரியாது. அது ஒரு தட்டு மாதிரி திடமா தெரியும். அதே மாதிரி தான் இந்த உலகமும். நீங்களும், நானும் அந்த ஒட்டுமொத்தமா பிரபஞ்சமும் வெவ்வேறான அதிர்வெண்ல அதிர்ந்துகிட்டு இருக்கிற ஆற்றல் அலைகள். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வென்சில துடிக்குது. நீங்க ஒரு மனிதன் கிடையாது. நீங்க ஒரு நடமாடும் ரேடியோ ஸ்டேஷன். இங்க தான் நாம முதல்ல தப்ப செய்றோம். நாம நம்மள ஒரு சாதாரண சதைப்பண்டமா நினைச்சுக்கிட்டு, வெளியில இருக்கிற உலகத்தோட சண்டை போடுறோம். நீங்க அலைகளா இருக்கும்போது, உங்களால இன்னொரு அலையைத்தான் ஈர்க்கவே முடியும். பௌதீக ரீதியா எதையுமே மாத்த முடியாது. இப்போ ஒரு முக்கியமான சந்தேகத்தை நான் விளக்கப் போறேன் பாருங்க. பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். சரிப்பா, நான் ஒரு அலைநீளம்னு வச்சுப்போம். இது எப்படி என் வாழ்க்கையை மாத்துது? பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க உங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது, எஃப்எம் ரேடியோ ஆன் பண்றீங்க. அதுல 91 மெகா ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஃப்ரீக்வென்சியை நீங்க செட் பண்ணா, அதுல ஒரு குறிப்பிட்ட பாட்டு கேட்கும். அதே ரேடியோவுல 98.3 செட் பண்ணா, இன்னொரு பாட்டு கேட்கும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க 91.1ல வச்சுக்கிட்டு, ஏன் எனக்கு 98.3 இருக்கிற அந்த பாட்டு கேட்கல அப்படின்னு கோவிச்சுக்கிட்டா, அதுல என்ன லாஜிக் இருக்கு? 98.3ல இருக்கிற பாட்டு அந்த பிரபஞ்சம் வெளியில அ ஏற்கனவே காத்துல சுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஆனா, அதை நீங்க கேட்கணும்னா, உங்க ரேடியோவோட ஃப்ரீக்வென்சியை நீங்க மாத்தணும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ, அதை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் சொல்கிறது. இதே தான் உங்க வாழ்க்கையிலும் நடக்குது. உங்க வாழ்க்கையில நீங்க அடையணும்னு நினைக்கிற அந்த பெரிய வெற்றி,
அந்த பணம், அந்த நிம்மதி, அன்பு இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட உயர்ந்த அதிர்வெண்ல இந்த பிரபஞ்சத்துல ஏற்கனவே ஒரு சாத்தியக்கூறா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க இப்போ ஃப்ரீக்வென்சில இருக்கீங்க. எனக்கு காசு இல்லையே, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? எல்லோரும் என்ன ஏமாத்துறாங்களே அப்படிங்கிற கவலையில ஒரு தாழ்வான அதிர்வெண்ல நீங்க அதிர்ந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, ஒரு லோ ஃப்ரீக்வென்சில உட்கார்ந்துகிட்டு ஹை ஃப்ரீக்வென்சில இருக்கிற ஒரு வெற்றி எப்படி உங்ககிட்ட வரும்? நீங்க எந்த ஃப்ரீக்வென்சில இருக்கீங்களோ, அதுக்கு ஏத்த மனிதர்களையும், அதுக்கு ஏத்த சூழ்நிலைகளை மட்டும் தான் உங்க வாழ்க்கை உங்களுக்கு காட்டும். இதுதான் ஈர்ப்பு விதியின் பின்னால் இருக்கிற குவாண்டம் அறிவியலே. 3வதா, நாம் அன்றாட வாழ்க்கையில செய்யற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? சூழ்நிலைக்கு அடிமையாவது. காலையில நீங்க எந்திரிக்கிறீங்க, அன்னைக்குன்னு பார்த்து உங்க வண்டி ஸ்டார்ட் ஆகல. உடனே உங்களுக்கு கோபம் வருது. இன்னைக்கு நாளே சொதப்பலன்னு நினைக்கிறீங்க. ஆபீஸ்க்கு போறீங்க, பாஸ் திட்டுறார். வீட்டுக்கு வர்றீங்க, சண்டை நடக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, வண்டி ஸ்டார்ட் ஆகாததுனால தான் உங்க நாள் கெட்டுப் போச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மை அது இல்ல. வண்டி ஸ்டார்ட் ஆகாத அந்த முதல் நொடியில உங்க மனசுக்குள்ள ஒரு கோபத்தையும், பதட்டத்தையும் நீங்க உருவாக்குனீங்க இல்லையா? அப்போ உங்க அதிர்வெண் டக்குன்னு கீழ இறங்கிடுச்சு. அந்த லோ ஃப்ரீக்வென்சில நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்புன உடனே, அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி பாஸோட திட்டும், வீட்டோட சண்டையும் உங்களை தேடி வருது. நீங்க ஒரு எதிர்வினை வளையத்துக்குள்ள மாட்டிட்டீங்க. வெளியில நடக்கிற சம்பவங்கள் உங்க உணர்வை மாத்துது. உங்க உணர்வு உங்க அதிர்வெண்ணை மாத்துது. உங்க அதிர்வெண் மீண்டும் அதே மாதிரியான மோசமான சம்பவங்களை உங்ககிட்ட கொண்டு வருது. இந்த சங்கிலியை நீங்க உடைக்காத வரைக்கும், உங்க விதியை உங்களால மாத்தவே முடியாது. மக்களுக்கு புரியாத ஒரு தத்துவம் என்னன்னா, வெளியில நடக்கிற எதுவுமே நிஜமில்லை. அது உங்க உள்ளுக்குள் இருக்கிற அதிர்வெண்ணோட ஒரு நிழல் மட்டும்தான். கண்ணாடியில உங்கள முகத்துல அழுக்கு இருந்தா, கண்ணாடியை துடைச்சா அழுக்கு போகுமா? உங்க முகத்தை துடைக்கணும். அதே மாதிரி வாழ்க்கையை மாத்தணும்னா, வெளியில இருக்கிற மனிதர்களையோ, சூழ்நிலைகளையோ மாத்தக்கூடாது. உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அதிர்வெண்ணை மாத்தணும். இப்போ உணர்ச்சிகளில் குவாண்டம் எப்படி வேலை செய்கிறது என்று 4வது பாயிண்ட்ட பார்ப்போம். அதிர்வெண்ணை அளக்க முடியாது நண்பர்களே. ஆனால் நுட்பமான அதிர்வெண்ணை அளக்க முடியும். அறிவியல் பூர்வமா மனித உணர்ச்சிகளை பல அலைவரிசைகளால் பிரிச்சிருக்காங்க. இதை நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். குற்ற உணர்ச்சி மற்றும் வெட்கம் இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இதோட அதிர்வெண் வெறும் 20 முதல் 30 ஹெர்ட்ஸ் தான். உலகத்திலேயே மிக மோசமான, மிக தாழ்வான அதிர்வெண் இதுதான். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் எதுக்கும் லாயக்கில்லைன்னு நீங்க நினைக்கும்போது, உங்க அணுக்கள் கிட்டத்தட்ட செத்துப் போற நிலைக்கு போயிடும். இந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு நோய்கள் ரொம்ப வேகமா வரும். வாழ்க்கை நரகமாகவே மாறும். அடுத்ததா பயம் மற்றும் கவலை. இதோட அதிர்வெண் 100 ஹெர்ட்ஸ். எப்ப பார்த்தாலும் எதிர்காலத்தை பத்தி பயந்துட்டே இருக்கிறது. ஏதாவது தப்பாயிடுமோன்னு கவலைப்படுறது. இந்த ஃப்ரீக்வென்சில நீங்க இருக்கும்போது, பிரபஞ்சத்தில இருக்கிற எல்லா தடைகளையும் நீங்க உங்ககிட்ட இழுத்துக்கிட்டே இருப்பீங்க. அடுத்ததா கோபம் மற்றும் பொறாமை தான். இதோட அதிர்வெண் 150 ஹெர்ட்ஸு. பயத்தை விட இது கொஞ்சம் வேகம் அதிகம். ஆனா, இது ஒரு அழிவை பாதை. நெருப்பு எப்படி தன்னைத்தானே அழிச்சுக்குமோ, அப்படித்தான் கோபமும் உங்க ஆற்றலை முழுசா எரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ உயர்ந்த அதிர்வெண்களை பார்ப்போம். அதாவது இதோட அதிர்வெண் அதாவது துணிச்சல். இதனுடைய அதிர்வெண் 200 ஹெர்ட்ஸ். இங்க தான் மேஜிக்கே ஆரம்பிக்குது. என்னால முடியும். நான் இதை எதிர்கொள்வேன். அப்படின்னு நீங்க ஒரு முடிவை எடுக்கிறப்போ, உங்க அதிர்வெண் பாசிட்டிவ் நிலைக்கு மாறுது. அன்பு மற்றும் கருணை. இதோட அதிர்வெண் 500 ஹெர்ட்ஸ். நீங்க மத்தவங்க மேல எந்த சுயநலமும் இல்லாம அன்பை செலுத்தும்போது, உங்க உடம்புல இருக்கிற டிஎன்ஏ கூட விரிவடையும்னு சயின்ஸ்ல சொல்லுது. மகிழ்ச்சி மற்றும் அமைதி. இதனுடைய ஃப்ரீக்வென்சி அளவு 540 முதல் 600 ஹெர்ட்ஸ். இந்த நிலையில் நீங்க இருக்கும்போது, நீங்க எதையும் தேடி ஓட வேண்டியதே இல்ல. நீங்க ஒரு காந்தமா மாறிடுவீங்க. அடுத்ததா மிகவும் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடியது நன்றியுணர்வு. இதோட அதிர்வெண் 700 ஹெர்ட்ஸுக்கும் மேல. கிட்டத்தட்ட
800, 850 வரைக்கும் இது இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க மனதார நன்றி சொல்லும்போது, உங்க குவாண்டம் அதிர்வெண் உச்சத்தை தொடும். இந்த நிலையில இருக்கிற அந்த மனிதர்கள் நினைச்ச மாத்திரத்திலே விதியை மாத்துற அதிகாரம் கொண்டவர்களா மாறுவாங்க. அடுத்தது நாம் பார்க்க போறது 5 உங்கள் அதிர்வெண்ணை உயர்த்துவது எப்படிங்கிறதா பார்க்க போறோம். சரி, இப்போ மிக முக்கியமான தத்துவார்த்தமான தீர்வுக்கு நாம் வந்துடலாம். என் ஃப்ரீக்வன்சியை நான் எப்படி இப்பவோ இந்த நொடியே உயர்த்துவது? இதுக்கு நீங்க 4 முக்கியமான விஷயங்களை செஞ்சே ஆகணும். கவனிப்பு மற்றும் விழிப்புணர்வு தான் இது. உங்க மனசுல ஒரு நெகட்டிவ் எண்ணம் வரும்போது, அதை எதிர்த்து சண்டை போடாதீங்க. ஐயோ! எனக்கு ஏன் இப்படி எ எல்லாம் தோணுதுன்னு பதட்டப்படாதீங்க. சும்மா கவனிங்க. ஓ! இப்போ என் மூளை எனக்கு ஒரு பயத்தை உருவாக்குது. என் ஃப்ரீக்வன்சியை குறைக்க பாக்குதுன்னு ஒரு சாட்சியா நின்னு பாருங்க. நீங்க கவனிக்கத் தொடங்குன அடுத்த வினாடி, அந்த நெகட்டிவ் அலை தன்னோட சக்தியை இழந்துடும். இதைத்தான் தியானத்துல நிறைய வழிமுறைகள் சொல்றாங்க. வார்த்தைகளை மாற்றுதல் அடுத்தது. பல பேர் தங்களுடைய அ தங்களை தானே சாபமிட்டுக் கொள்கிறார்கள். எனக்கு எப்பவுமே இப்படித்தான் நடக்கும். எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த வார்த்தைகள் உங்கள் அணுக்களுக்கு நீங்க கொடுக்கிற கட்டளைகள். உங்க வார்த்தைகள் மாத்துங்க. "உ என் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் சிறப்பா மாறிட்டு இருக்கு. பிரபஞ்சம் எனக்கு துணையா இருக்குன்னு" கம்பீரமா சொல்லுங்க. உங்க வாழ்க்கைக்கு அ வார்த்தைகளுக்கும், வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய குவாண்டம் அதிர்வு இருக்கு. இந்த நன்றியுணர்வை அதிகமாக்குதலை பார்ப்போம். தினமும் காலையில எழுந்ததும் உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு, நல்ல விஷயங்களை பாருங்க. உங்களுக்கு இருக்கிற இந்த உடம்பு, நீங்க சுவாசிக்கிற காற்று, உங்ககிட்ட இருக்கிற அந்த சின்ன வீடு, எதுவாக இருந்தாலும் அதற்கு மனதார நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றியோட இருக்கும்போது, பற்றாக்குறை அப்படிங்கிற வார்த்தைக்கே உங்க மனசுல இடம் இருக்காது. நிறைவு இருக்கிற இடத்துல அதிர்வெண் தானாகவே உயரும். நாம் ஏற்கனவே அந்த அதிர்வுகளை, அதனுடைய எண்களைப் பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். அவற்றை பொருத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். சூழலை சுத்தமா வச்சுருங்க அடுத்தது. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் நியூஸ் பார்க்கறது, மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறவங்க கூட இருக்கிறது, இதையெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா, அதிர்வெண் அப்படிங்கிறது தொற்றக்கூடியது. ஒரு ஹை ஃப்ரீக்வன்சில ஒரு மனிதன் கூட நீங்க இருக்கும்போது, உங்க ஃப்ரீக்வன்சியும் உயரும். அதே ஒரு லோ ஃப்ரீக்வன்சி மனிதன் கூட இருக்கும்போது, உங்க எனர்ஜி வடிவம் குறைஞ்சுகிட்டே இருக்கும். உங்களுக்கு எனர்ஜி தர விஷயங்களை மட்டுமே நீங்க செய்ய வேண்டும். இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். இப்போ நண்பர்களே, கடைசியாக ஒரு மாபெரும் உண்மையை உங்களுக்குச் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிரொலி அறை. நீங்க எதை உள்ளே வச்சிருக்கீங்களோ, அதைத்தான் வெளியில பார்ப்பீங்க. மக்களுக்கு புரியாத ஒரு ஆன்மீக மற்றும் அறிவியல் ரகசியம் என்னன்னா, நீங்கள் எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்களோ, அதுவும் உங்களை தேடிக் கொண்டிருக்கிறது. ஆனா 2ம் சந்திக்கணும்னா, 2ஓட அதிர்வெண்ணும் ஒண்ணா இருக்கணும். உங்ககிட்ட திறமை இருக்கலாம், அறிவு இருக்கலாம், அழகு இருக்கலாம். ஆனா, உங்க அதிர்வெண் தாழ்வா இருந்தா, உங்களால வாழ்க்கையில ஒரு அங்குலம் கூட முன்னாடி நகர முடியாது. அதே சமயம் உங்ககிட்ட எதுவுமே இல்லாம போனாலும், உங்க அதிர்வெண்ணை நீங்க உச்சத்துல வச்சிருக்கீங்கன்னா, அந்த இந்த ஒட்டுமொத்தமா பிரபஞ்சமும் இந்த உங்க காலடியில் நிற்கும். நிச்சயமாகவே. வாய்ப்புகள் கதவைத் தட்டும். செல்வங்கள் உங்களைத் தேடி வரும். நீங்கள் ஒரு சாதாரண மனித பிறவி அல்ல. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் அதிர்வெண்ணை மாற்றக்கூடிய ஒரு குவாண்டம் ஆற்றல் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய அதிகாரத்தை உங்க கைக்கு எடுங்க. பயத்தையும், கவலையும் தூக்கி எறியுங்க. கம்பீரமா நிமிர்ந்து உட்காருங்க. உங்க அணுக்கள் இப்போ ஒரு புதிய பேராற்றலோடு துடிக்கத் தொடங்க போகுது. அதனால நண்பர்களே, இனிமேலாவது உங்க அதிர்வெண்ணை யாருக்காகவும், எதுக்காகவும் குறைச்சுக்காதீங்க. உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையில மட்டும் தான் இருக்கு. தினமும் உங்க ஃப்ரீக்வன்சியை உயர்த்துங்க. ஒரு காந்தமா மாறுங்க. உலகத்தை ஜெயிங்க. விழிப்புணர்வுடன் இருங்கள். உங்க அணுக்கள் இப்போ பிரபஞ்சத்தோட உச்சகட்ட அதிர்வெண்ல துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கவனமா இருங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். ஏன்னா, நீங்க இப்போ பிரபஞ்சத்தோட இணைஞ்சிட்டீங்க. எப்படி இணைஞ்சிட்டீங்கன்னா, இந்த ஃப்ரீக்வன்சி அளவுகளை தெரிந்து கொண்டால் மிகவும் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவற்றை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். எந்தெந்த இடத்திற்கு எந்த அளவு இருக்கிறது என்று. கோபம், பொறாமை, கவலை, மன அழுக்குகளோடு இருக்கும்போது ஃப்ரீக்வன்சி குறைஞ்சுகிட்டே இருக்குது. இப்போ நன்றியுணர்வு,
மற்றவங்கள பாராட்டுறது, இந்த மகிழ்ச்சியாக இருப்பது, மனதை தூய்மையாக வைச்சிருக்கும்போது, நம்முடைய அதிர்வெண் வந்து மாறுது இல்லையா? அதிகமாகுது இல்லையா? அவையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க. அதனால இனி வந்து உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். இவைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். பின்பற்றினால் மட்டும் போதும். வேறு எதுவும் செய்யவில்லை. இப்போ நல்லது நினைக்கிறவங்களும் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. கெடுதல் நினைக்கிறவங்களும் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. இப்ப 2 பேருக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்களே ஒரு கணக்கு போட்டு பாருங்க. உங்களுடைய மனசுல முதல்ல என்ன இருக்குதுன்னு எழுதி பாருங்க. உங்க மனசு எதையெல்லாம் சொல்லுது? உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது? மத்தவங்கள பற்றி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத வந்து நீங்க ஒரு பேப்பர் எடுத்து எழுதும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா, சில நேரங்கள்ல நம் மனசுல என்னென்னலாம் வருதுன்னு கூட நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட பொறாமை இருக்குதா? இப்படிப்பட்ட கவலை இருக்குதா? இப்படிப்பட்ட பேராசை இருக்குதா? அப்படின்னு நமக்கு தெரியாது. அவையெல்லாம் எழுதி வைக்கும்போது, ஓகே. இது நமக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு நிச்சயமாகவே தெரியும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்ப அது அந்த அதிர்வெண்லிருந்து எப்படி மாறுறதுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதை பயன்படுத்தி இந்த எண்ணம் வரக்கூடாது. ஆக நான் நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும். கவலையை நீக்கி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பேராசையை நீக்கி சரியான நிலையில் ஆசைப்பட வேண்டும் என்பதை நீங்கள் சரியான வாழ்க்கை முறையில் கொண்டு வரும்போது, நிச்சயமாக உங்கள் அதிர்வெண் மெதுவாக உயர ஆரம்பிக்கும். அப்போது உங்கள் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். நண்பர்களே, வெற்றி நம்முடையது. உங்களுடைய அதிர்வெண் எப்போதும் உயர்ந்தே இருக்கட்டும். நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.